Hi, hello, and welcome to Blue Boy Vlogs. And I'm Blue Boy, so channel first time. Here I talk about travel, food, and automotive content. And this is gonna be one of our epic trip. Ella group liyum pesakuriya or trip that one trip that never happens, but it happens in our group. We are driving down to Goa, yes. And Mr. Harish is joining us. And இன்னும் ரெண்டு பேரை பிக் அப் பண்ண போறோம். காலையில 4:30 மணிக்கு we are driving out. And best part நான் இந்த டைமுக்கு வந்துட்டேன். என்ன யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இன்னும் ரெண்டு கேரக்டரை பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ we are on our way to pick up them at their place. So maybe another 10 minutes we'll pick them up. அதுக்கப்புறம் we will head towards Goa. ஸோ போக போக நம்ம பிளான் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு பாருங்க. Okay, so we are all set. ரமேஷ் ரெண்டு பேரையும் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ லக்கேஜ் லோட் பண்ணிட்டு பின்னாடி. ஆக்சுவலி வந்து நாங்கள் ஒரிஜினலாக வந்து மாருதி சுசுக்கியோட சியாஸ் தான் எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது பின்னாடி நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். பட் லாஸ்ட் மினிட்ல வந்து அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ மீ அண்ட் ஹரிஷ் வேர் லிட்டில் ஸ்கெப்டிக்கல் அபவுட் இட். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஹரிஷ் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லாமே இப்படி தான் இருக்கணும்னு. அது இல்லாமல் அவங்க காரை வேறு ரெடி பண்ணியிருந்தான். ஹி ஸ்பெண்ட் சம் 65,000-70,000 rupees பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டேன். வில் டேக் திஸ் கார், இட்ஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்னா. So we are taking the Ford Figo. It's going to be a fun ride. And luggage loading actually கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் one piece packing தான் சொல்லியிருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல வந்து சில பல கேரக்டர்ஸ் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பரவாயில்ல, we have managed it. So not much of luggage, but return luggage கொஞ்சம் ஸ்டஃப் வரும் கையில். So we are driving out. So 5:30 ஆகுது. So we'll head out of the city. So city விட்டு இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் கோனா பி ஆப்வியஸ்லி we're going to ride down through வேலூர், அந்த ரூட் பெங்களூர் போயிட்டு. பட் ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் போகாமல் we are going to take the old பெங்களூர் ரூட், தட் இஸ் சித்தூர் ரூட்டில் எடுக்க போகிறோம். அந்த ரூட் நான் பண்ணி பல வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் we're going to take the old சித்தூர் road, hit Bangalore and then go up to Hubli and stay for the night. So that's the plan as of now. So வாங்க, let's go to road cam. ஓகே, ஸோ காஞ்சிபுரம்லாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் பீன் 1 hour's time. அண்ட் மற்ற ரெண்டு கேரக்டரை இன்ட்ரடியூஸே பண்ணல. இந்த பிங்க் பின்னாடி போட்டுருக்கான் பர்பிள் கலர் சொக்கா மீசக்காரன். இஸ் மிஸ்டர் பிரேம், சே ஹை டு மக்கள். அண்ட் மிஸ்டர் ரமேஷ், சேட்டு ரமேஷ், சாரி டாக்டர் ரமேஷ். போயிட்டு இருக்கோம். ரூட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். சித்தூர் ரூட் எடுக்கல, ஏன்னா அதில் 14 hours காட்டுச்சு. ஸோ ரெகுலர் ரூட்லேயே போகலான்னு சொல்லிட்டு ஒரு 2 hours சேவ் பண்ணோம். இதில் 12 hours தான் காட்டுச்சு. ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ரூட்லேயே போயிட்டுருக்கோம். கார் வேறு ஆக்சுவலி நடுவில் சியாஸ் எடுத்துடலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் சியாஸும் வந்து சரி வேணாம், இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அதற்கு காரணம் இவர் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான். மணி வந்து 7 ஆகுது. கரெக்டாக 1 hour ஆகுது நாங்கள் சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி. pretty good மூவ். அங்கே இங்கேயும் டிராஃபிக்கில் மூவிங்கில் தான் இருக்கிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் ஆஸ் யூசுவல். நேவிகேஷன் சீட் வித் சம்திங் எல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சம்பவம் ஸ்டார்டட். என்னன்னு தெரில, வண்டியில் வந்து இன்ஜின் ஓவர் ஹீட் லைட் எரியுது. கூலண்ட் ஆக்சுவலி ஃபுல்லாக தான் இருக்குது. ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணேன் அந்த வண்டியை. பட் ஸ்டில் we don't know why. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்டாப் பண்ணோம். ஸோ எப்படி தான் கூலண்ட் டாப் அப் பண்ண போகிறோம். தண்ணி ஃபில் பண்ணிட்டோம். ஸோ we are just checking the heat. ஸோ அதனால் வண்டி கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும்னு சொல்லிட்டு எதிர்க்க போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு we are going to be back. ஸோ அது வரைக்கும் இன்ஜினும் கூல் ஆகட்டும். ஓகே, ஸோ ஆரியாஸில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஃபுட் வாஸ் ஆவரேஜ். வேறு வழி இல்லைனா ஸ்டாப் பண்ணலாம். நாட் ஸோ கிரேட். எனக்கு ஆக்சுவலி ரெக்கார்ட் கூட பண்ணணும்னு தோணலை. அதான் சரி ஓகே. மீண்டும் மெக்கானிக் கால் பண்ணி செக் பண்ணோம். ப்ராப்ளி கொஞ்சம் சென்சர் இஷ்யூவாக இருக்கலான்னாரு. ஸோ ஓகே, இப்போ ஓட்டி பார்ப்போம் கொஞ்சம் தூரம், இன்னும் 30 kilometers. ஸோ ப்ராப்ளி வில் ஸ்டாப் தேர் அண்ட் சி. செக் பண்ணிப்போம் சேஃப்டிக்கு. பிகாஸ் we're going to do about 1000 kilometers onward and return 1000. ரவுண்ட் அபவுட்டாக சொல்கிறேன் 2000 kilometers பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் நாட் ரிஸ்க் இட். பிகாஸ் நாங்கள் டே டைமில் தான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ we're going to stop at Hubli by 7:30, 8 மேக்ஸிமம். முடிஞ்ச வரைக்கும் நைட் ட்ரைவ் அவாய்ட் பண்ண பார்க்குறோம். ஆல்ரெடி ஹரிஷ் வந்து டென்ஷனாக காரை நோண்டிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு. பார்த்தீங்களா, ஹரிஷ் வந்து டென்ஷனாக காரில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். கோமா இருக்குது. யூஸ்வலாக அவர் எல்லாரையும் வேலை வாங்குவார். இப்போ சேஞ்ச் தாட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் எல்லா ட்ரிப்லையும் ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குது. ஓப்பனிங் லைட்டாக ஆரம்பிக்குது. பார்ப்போம் இந்த ட்ரிப் எவ்வளோ ஃபன்னாக போகுதுன்னு. ஓகே, ஸோ வி ஃபில் த கூலண்ட் வித் சம் வாட்டர். ஆல்ரெடி கூலண்ட் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ தான் சர்வீஸில் வந்துச்சு நேற்று தான். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ லெட்ஸ் சி ஹோப் இட் கெட்ஸ் கூல்ட். இல்லைனா இந்த வழி பார்ப்போம். ஹைவேல இதெல்லாம் சகஜமாப்பா.
இதெல்லாம் எல்லாமே எப்படி ரைடு ஃபன்னாக இருக்கும். ஓகே ஸோ லெட்ஸ் மூவ் டு ரோட் கேம்ப். ட்ராவல் vlog ஃபுட் vlog. ஆமாம் கண்டிப்பாக. ஆக்சுவலி மிஸ்டர் ரமேஷ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தார் இந்த ட்ராவல் vlog வந்து ஃபுட் vlog-ஆக மாற்றிடலாம், ஊராக போய் சாப்பிட்ற மாதிரி. இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டோம், ஆவரேஜாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட். அதுலேயே ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங்னா தம்பி மசால் தோசை, பொங்கல், சாம்பார் வடை, அது இல்லாமல் முந்திரி, பொங்கல் வித் எக்ஸ்ட்ரா நெய். பொங்கல் வித் எக்ஸ்ட்ரா நெய் வேறு. அதில் வந்து வடையில் நெய் எக்ஸ்ட்ரா. மிஸ்டர் பிரேமுக்கு வந்து சாம்பார் வடையில் நெய் எக்ஸ்ட்ரா. இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு கடைன்னு ஒருத்தர் போயிட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணாரு. அதுனா வச்சா அந்த டப்பா கேட்டு ஹலோ வாட் டப்பா இஸ் தட்? சொல்லுங்க. எஸ் திஸ் இஸ் த முந்திரி டப்பா. அந்த முந்திரி வாங்கினது இந்த முந்திரி கூட தான். இவர் வந்து கேமரா ஆன் பண்ண ஆஃப் ஆகிடுவார், மற்ற நேரம்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன். சீக்கிரட்டாக ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், இவன் எவ்வளோ பேசுகிறான்னு மட்டும் தெரியும். ஓகே ஸோ வண்டி ஹீட் ஆகிட்டே இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரில. சம்பவம் ஸ்டார்டட். ஸோ 15 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டணும், வண்டி திரும்பி இன்ஜின் ஹீட் ஆகுது, என்ன இஷ்யூன்னு தெரியல. ஸோ இந்த ஹுண்டாய் சர்வீஸ் சென்டரில் வந்து பார்த்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால அவங்க யூனிஃபார்மில் போட்டு பண்ண முடியாது, இட்ஸ் ரைட்டு. ஸோ அவங்க வேறு ஒரு லோக்கல் மெக்கானிக் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பார்த்துட்டு இருக்காரு பின்னாடி. ஸோ அஃபிஷியலாக இந்த வண்டிக்கு வந்து நான் சொப்பன சுந்தரின்னு பேர் வச்சுட்டேன், வேறு வழி கிடையாது. ஃபஸ்ட்டு கூலெட்டில் ஓடிச்சு, அப்புறம் தண்ணி ஊற்றணும். இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அடுத்தது என்ன ஊற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஓகே கோவா ட்ரிப் செஞ்சிடுறோம், வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம். பட் ஓகே இதெல்லாம் அது நடக்கிறதானே நமக்கு ஹைவேல ஓடுறதுனால. சரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல்லான்னு பார்ப்போம். இப்போ அந்த மெக்கானிக் பார்த்துட்டு இருக்காரு, தான் சொல்கிறாரு பார்ப்போம். ஓகே ஸோ வண்டியை வந்து டிபிடியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரைங் தட். ஆனால் இங்கேருந்து அந்த 50 கிலோமீட்டர்ஸ் போனாலும் அவங்களும் அதான் பண்ண போகிறான், இவரே அது பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்ககிட்டே சரி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடும். சொல்லு, இப்போதான் ட்ரிப்போட சுவாரஸ்யம். பசங்க எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு பிளான் ஏலகிரி சேஞ்சா? ஓ மை காட், அதுக்கு பிளான் சேஞ்ச். ஏலகிரி போகலாமான்னு பேச ஆரம்பிச்சு. ஆமாம் பின்னாடி தானே அந்த லெஃப்ட், அந்த பிரிட்ஜை ரைட் எடுத்தோம்ல, அது லெஃப்ட் எடுத்தால் ஏலகிரி. அப்படியே let them do the basic troubleshooting, but you'll understand if the problem gets solved, I will anyway go there. No, we will go there for sure. You பண்றதுல ரெக்டிஃபை ஆயிடுச்சா, we'll get confirmation. கிலோமீட்டர்ஸ்ல தெரிஞ்சிரும். அதான் அதுக்குள்ள தெரிஞ்சிரும். நம்ம இல்லைன்னா அவங்க விட்டுறோம். விட்டுறோம், நீ பார்த்து போயிட்டு வந்துடும். ஓகே ஸோ இங்கேருந்து கிளம்பிக்கிறோம். we are heading to கிருஷ்ணகிரி. அடுத்த கிருஷ்ணகிரி ஃபோர்டு போயிட்டு தெர்மோஸ்டாட் தான் இஷ்யூன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எலக்ட்ரிஷியன் பார்த்துட்டு ஸோ எவ்வளோ கைத்த தெர்மோஸ்டாட் ஃபிக்ஸ் போதே நான் நினைச்சேன் ஏதோ ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. ஓகே ஸோ நவ் we are heading to கிருஷ்ணகிரி ஃபோர்ட். எஸ் ஒரு வழியாக ஃபோர்ட் ஹொசூர் வந்தாச்சு. ஸோ இப்போ இது லாஸ்ட் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸில் வந்து நாங்கள் ஏசி போடாமல் ஓட்டி வந்துட்டோம். ஸோ வந்துட்டு செக் பண்ண சொல்லியிருக்கோம் தெர்மோஸ்டாட் என்ன இஷ்யூன்றது. ஸோ 1 to 2 லஞ்ச் டைமு. ஸோ அந்த மெயின் டைம் நாங்கள் வந்து போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு வந்துட போகிறோம். ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு தென் வில் சி, பிகாஸ் 2 o'clock வரைக்கும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ண முடியுன்றதும் பார்த்து சொல்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி அரௌண்ட் ஹவு லாங் இட்ஸ் கோனா டேக். ஸோ ஃபுல்லி குவிக்காக முடிச்சுட்டு வி ஷுட் ஹெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். பிகாஸ் இங்கேருந்து வந்து பார்த்தாக்கா பெங்களூர் டு ஹூப்ளி போடும்போது ஸோ 7 hours ட்ரைவ் டைம் காட்டுது. டைம் இஸ் அரௌண்ட் 12:30 now. ஸோ ப்ராப்ளி பெட்டர் டு ஹேவ் ஃபினிஷ் அவர் லஞ்ச் அண்ட் சேவ் சம் டைம். ஸோ மீன் டைம் இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, பார்ப்போம். திஸ் ட்ரைவ் இஸ் ரியலி கெட்டிங் எக்ஸைட்டிங் அண்ட் கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருக்குது ஸ்டார்டிங்கில், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இட் இஸ் ஆல் ஃபன் பார்ட் ஆஃப் த ரைட். ஸோ எதுவும் கடந்து போவோம். வி ஆர் கோயிங் டு கோவா. ஓகே இன்றைக்கி லஞ்சுக்கு தான். ஸோ பீட்சா ஆர்டர் பண்ணி நம்ம ஃபோர்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணோம். மணி 2 இப்போ தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கார் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க, சத்தம் கேட்குதான்னு தெரில. ஒரு 9000 RPM லாக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபுல்லி ஷுடன் பி பிக் இஷ்யூ. நான் பார்த்த வரைக்கும் அது இதுக்காக லைட்ஸ் வரல. சப்போஸ் ஏதாவது லைட்ஸ் வந்துச்சுன்னா ஓகே. இப்போ தான் கார் ட்ரைவிங் ஸ்டாப் இப்போ தான் கார் ட்ரைவிங் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சத்தம் இப்போ ஸ்டாப் ஆகிருக்கும். ஹோப்ஃபுல்லி கேட்குது. ஸோ லெட்ஸ் see அவங்க என்ன சொல்கிறாங்களோ இருக்குது. அப்புறம் we have to take steps accordingly. முருடேஸ்வராலேருந்து கோவா அது வந்துட்டு நேராக பனாமாவில் போய் ஜாயிண்ட் ஆகும், பெஞ்சிங்கில் போய். ஓகே இட்ஸ் கோனா டேக் another 2 hours. 4 o'clock வண்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபிக்ஸிங் இட்.
இப்போ வந்து தெர்மோஸ்டாட், அதுக்கப்புறம் அதில் ஹோஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து கூலண்ட், இது மூணுத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை கூட சேஞ்ச் இட் now. இங்கேருந்து நம்ம டிரைவ் டைம் வந்து இது பி a little crazy because நைட் டைம் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் வரும், which we actually wanted to avoid, பட் வேறு வழி இல்லாமல் இருக்குது இப்போது. It's going to take about like 6 to 8 hours இங்கேருந்து ஹூப்ளிக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகலாம். அண்ட் now it's raining, so I don't know how it's going to be. ஸோ மோஸ்ட்டாக நான் ரமேஷும் டர்ன்ஸ் போட்டு கொஞ்சம் ஓட்டுவோம், மேபி ஹரிஷ் ஒரு தூரம் ஓட்டா, ஸோ அதுக்காக மாற்றி மாற்றி ஓட்ட போகிறோம். ஸோ it's going to be a tight ride. ஸோ நைட் வந்து மோஸ்ட்டாக we are trying for ஹூப்ளி, இல்லைனாக்கா தாவன்கரி அந்த சைட்லேயே ஸ்டாப் பண்ணிவிடும். தும்கூர் கூட முடிச்ச வரைக்கும் க்ராஸ் பண்ணோம் தான் பிளான் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் ஆன் த டைமிங் we'll have to take a call. ஸோ it's going to be really fun. It's going to be a night ride. ஸோ நல்லா தூங்கினே வந்துட்டேன் வர வரைக்கும். ஸோ நேவிகேஷன் சொல்லி நல்லா தூங்கிட்டு வந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஸோ கொஞ்சம் நைட்டில் ஓட்டணும். ஸோ let's do it. It's going to be fun. ஓகே, ஸோ வண்டி ஒரு ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் வந்து 4:20 ஆச்சு. ஸோ நாட் பேட் as anticipated. Before 5 ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ we are done with it. So we are leaving from here. So எவ்வளோ டேமேஜ் இருக்குது நம்ம காரில் ஓட்டிகிட்டே பேசுவோம். ஸோ we are done taking delivery of the car. ஒரே முடிச்சு மீண்டும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு இன்ஸ்டான். ஏன்னா நான் ஃபுல்லாக தூங்கவே இல்லை கண்டினியூஸ். அப்படியே லேட் நைட் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன். காத்தால் 4 மணிக்கு ஏஞ்சி அப்படியே ரைட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ we are just going back. ஸோ நான் கத்தாமிச்சாங்க. ஸோ ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து அப்படி இப்படி பெங்களூர் டிராஃபிக்கை பீட் பண்ணி 6 மணிக்கு வந்து நம்ம கிராசிங் பெங்களூர் இப்போ நைஸ் ரோடு என்ட்ரு பண்ணோம். பார்த்துட்டு ஷார்ட்ஸ் அப்படியே கார் சைன் மறைச்சாச்சு போயிருக்கோம். ஸோ வி ஆர் ஹெடிங் டுவர்ட்ஸ் தும்கூரு. ஸோ காத்தால் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 6 மணிக்கு பெங்களூரில் கிராஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். பட் பெங்களூர் தான் தூரம். ஸோ நோ ப்ராப்ளம். பட் ஸ்டில் வி ஹாவ் அ டே. நாளைக்கு மத்தியானம் தான் நமக்கு செக் இன். ஸோ அதனால் நமக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குது. ஸோ வீல் ட்ரைவ் டவுன் ஆராம்ஸு தாவன்கிரி ட்ரை பண்ணுறோம். ஸோ எது டெஸ்டினேஷன் தெரியாது, நாங்கள் தான் மாறிக்கிட்டே இருக்கேன் பிளான் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட்டி ஒரு டெஸ்டினேஷன் சொல்கிற அடுத்த பிளான் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி பேத்தட்டிக் ரைட் நவ். நாங்கள் போய் சேர்ந்தா போதும் ஆயிடுச்சு. நிறைய டெஸ்டினேஷன் போகிறோம். ஆமாம், ஷிமோகா எங்கே லெஃப்ட் எடுத்து அது வேறு பக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தாவன்கரி ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். அது 6:10 6:10. ஆமாம், ஏதாவது ஆஸ் ஆஃப் போயிடலாம்டா. 6:10 ஸ்டேட்டஸ் இதான். 6:10 ஸ்டேட்டஸ் தான். 10 எங்கே போகிறோம்? தாவன்கரி புளியோகரை மாதிரி தாவன்கரி. 10 இருங்க, நாங்கள் எங்கே போகிறோம் சொல்லுவோம். 10 o'clock அப்டேட் பாருங்க. 10 o'clock அப்டேட் பாருங்க. ஓகே, டின்னர் ஸ்டாப். ஸ்டாப்பிங் அட் திஸ் பிளேஸ் கால் ஷெட்டி லஞ்ச் ஹோம். ஆக்சுவலி நடுவில் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக ஷெல் பெட்ரோல் பங்கில் ஸ்டாப் பண்ணால் பெட்ரோல் பங்க் ஓனர் வந்து ட்ரை பண்ணாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இட்ஸ் ரைட் ஆன் பாம்பே பெங்களூர் ஹைவேல இருக்குது. இப்போ நாங்கள் வந்து 9:30 ஆகுது. வர வழியெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் அகைன் டிராஃபிக் வாஸ் தேர் டூ மச். பட் நாட் அ ப்ராப்ளம். வி ஆர் லைக் ஆன் ட்ராக் ஃபார் தாவன்கரி. ஹூப்ளி போகல நம்ம இப்போது. ஸோ தாவன்கரியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டே ஃபார் த நைட். ஸோ இங்கே another 1.5 hours டைம் மேக்ஸிமம் வில் ரீச். 9:30 ஆகுது. டின்னர் ஒரு 1 hour and then drive time of 1.5 hours. நைட் 11:30 அந்த மாதிரி போய் ரீச் ஆகிட்டு தென் we will ride out tomorrow early to Goa from Davangere. The Shetty lunch homeல இருக்கும். ஸோ ஃபுட் எப்படி செக் பண்ணலாம். Okay, so dinner முடிச்சாச்சு. Dinner was very good. Actually, it was a good suggestion. Thanks to the Shell petrol bunk owner. அவர் வந்து சஜஸ்ட் பண்ணால தான் இங்கே வந்தோம். Okay, so food வந்து பார்த்தீங்கன்னா we ordered like tawa prawns, pomfret, and then we added a couple of garlic naan, butter chicken and kadai chicken. All the food was excellent and no complaints about it. இங்கே வரீங்கனாக்கா if you want to do a drive-in kind of a thing, இங்கே வந்து கார் பார்க் பண்ணிட்டு கார்லேயே சாப்பிடலாம். No problem at all. The food was excellent. Good pricing also. For 4 hours we paid around 1,800 rupees total bill value. So technically it's very less only. So good food. நீங்கள் வரீங்கன்னா இங்கே வரலாம் கண்டிப்பாக. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். So now we are heading out to Davangere. That's the plan as of now for the night. அங்கே போய் ரூம் கிடச்சுன்னா we'll stay there. இல்லை சித்திரதுர்காலையும் பார்ப்போம் நடுவில். சித்திரதுர்காவில் வந்து நம்ம நல்லா ரூம் கிடச்சதுனாக்கா we will stay there. If not, we'll
push to Davangere, stay there because 2 hours தான் இங்கே drive time. So maximum முடிச்சு push பண்ணி போகலான்னு பார்க்கணும். ஸோ நாளைக்கு கொஞ்சம் drive time reduce பண்ணுறதுக்காக. So that's the plan as of now. Okay folks, so yeah, Davangere வந்து reach பண்ணிட்டோம். It's like night 12:30, so we're gonna crash here for the night. Goa like Candalum வந்து நாளைக்கு போகிறோம். Morning we'll start probably 6:37 we'll start. ஸோ இந்த எபிசோட ஏதோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். லெட்ஸ் யூ ப்ளூ பஸ். பாய்.